சமீபத்துல ஒரு சீரியல் நடிகை எனக்கு வர வேண்டிய சம்பளம் வரவே இல்ல. எவ்வளவு நாள் போராடிக்கிட்டு இருக்கேன். எனக்கான அங்கீகாரம் கிடைக்காட்டியும் பரவாயில்ல, நடிச்சதுக்கு சம்பளமாவது கிடைச்சிருந்தா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி பேசினது சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. தமிழ் திரையுலகில முன்னணி நடிகையா இருக்கிறவங்க தான் நடிகை விஜய் சந்திரசேகர். இவங்க கே பாலச்சந்திரா வருகைய தில்லுமுல்லு படத்துல ரஜினி அவருக்கு தங்கச்சியா நடிச்சவங்க. நடிகை சரிதா அவங்களுடைய தங்கையான இவங்க தன்னோட முதல் படத்துக்கு பின்னாடி திரையுலகில இருந்து கொஞ்ச காலம் விலகி இருந்தாங்க. பாரதி ராஜா அவங்களுடைய கிழக்கு செமியிலே படம் வழியா திரைத்துறைக்கு வந்தாங்க. தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்குன்னு பல மொழிகள்ல நடிச்சிருக்காங்க. வெள்ளித்திரை மட்டும் இல்லங்க, சின்ன திரையிலும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்ப குணச்சித்திர வேடங்கள் எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. சமீபத்துல ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. அதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க. நல்ல கதாபாத்திரம் கிடைச்சாலும் அங்கீகாரம் கிடைக்கல. நிறைய பேர் என்ன பாராட்டி இருக்காங்க. நானே திரைத்துறையை விட்டுறலாமெல்லாம் யோசிச்சிருக்கேன். ஆனா இதை விட்டா எனக்கு வேற வழி கிடையாது. நடிப்புல எனக்கு அவ்வளவு ஆர்வம் இருக்கு. சொல்ல போனா நிறைய பேர் என்கிட்ட சொல்லுவாங்க, நீங்க அந்த நடிகர்களை விட நல்லா நடிக்கிறீங்க, கதாபாத்திரத்தை உள்வாங்கி நடிக்கிறீங்க, அப்படியே கதாபாத்திரமா மாறிடுறீங்கன்னு கூட என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்கள விட நீங்க நல்லா நடிக்கிறீங்கன்னு சொல்லும் போது எனக்கு இன்னுமே ஊக்கமா இருக்கும். அதனாலயே நடிப்பேன். நான் சம்பளத்தெல்லாம் எதிர்பார்க்கவே மாட்டேன். நடிச்சு முடிச்சுட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு தான் நினைப்பேன். அப்புறம் கடைசியில பார்த்தா வாங்குறதுக்கு போராட வேண்டி இருக்கும். சில நடிகர்கள் முதல்ல சம்பளத்தை எடுத்து வைங்க, அதுக்கப்புறம் நடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அப்படிப்பட்ட ஆள் கிடையாது. நடிச்சு முடிச்சுட்டு சம்பளத்தை வாங்கிக்கலாம், பண்ற கதாபாத்திரம் நல்லா பண்ணணும்னு நினைப்பேன். ஆனா எனக்கு கடைசியில இன்னைக்கு தரேன் நாளைக்கு தரேன்னு சம்பள பிரச்சனை பெருசா போயிடும். இதுக்கு முன்னாடி ராதிகா அவங்க ஒரு சீரியல்ல நடிச்சிட்டு இருந்தாங்க. அதோட டைம் மாத்தப்பட்டுச்சு. அதனால அந்த சீரியல்ல என்ன நடிக்க சொன்னாங்க. ராதிகா அவங்களே என்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி நடிங்கன்னு சொன்னதுனால நான் அந்த சீரியலுக்கு நடிக்க போனேன். ஆனா அந்த சீரியல்ல எனக்கு சம்பளமே கொடுக்கல. அப்புறம் சீரியல் முடிய போறதே எனக்கு தெரியாது. என் கூட நடிச்ச நடிகர்கள் பல பேரும் இன்னைக்குதான் கடைசி நாள் ஷூட்டிங்னு சொல்றாங்க. நான் லீட் ரோல்ல நடிக்கிறேன், எனக்கு தெரியாம அப்படியெல்லாம் நிறுத்த மாட்டாங்கன்னு சொன்னேன். சக நடிகர்களையும் ஷூட்டிங்க்கு அழைத்து போனேன். ஆனா எனக்கே தெரியாம சீரியல்ல நிறுத்திட்டாங்க. ஷூட்டிங் முடியறதுக்கு முன்னாடி மாலை 6 மணி அளவுல இதுதான் கடைசி ஷூட்டிங்னு சொன்னாங்க. எனக்கு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. நான் சமாதானம் சொல்லி அழைத்து வந்த சக நடிகர்களோட முகத்தை எப்படி பார்ப்பேன். நான் மட்டும் சம்பளம் வாங்கி விட்டதா நினைச்சிருப்பாங்கன்னு யோசிச்சேன். எனக்கு சம்பளம் தரவே இல்லை. 18 லட்சம் ரூபாய் பாக்கி இருந்துச்சு. இது சின்ன தொகை கிடையாது. நான் பலமுறை அந்த நிறுவனத்தை அழைச்சு கேட்டேன். ஆனா இன்னமும் எனக்கு பணம் கொடுக்கல. சினிமா துறை உண்மையானது கிடையாது. நிறைய நல்லவங்க இருப்பாங்க, ஒரு சிலரால் இந்த மாதிரி சம்பவம் எல்லாம் நடக்குது. ஏமாறுறவங்க இருக்கிற வரை ஏமாத்துறவங்க இருந்துகிட்டே இருப்பாங்க. கர்மான்னு ஒண்ணு இருக்குன்னு நான் நம்புறேன். இதனால அவங்கள கர்மா பார்த்துக்குன்னு நான் விட்டுட்டேன். என் நெற்றியில ஏமாளின்னு எழுதி இருக்கு போல. அதனாலதான் எல்லாரும் என்னை ஏமாத்துறாங்க. அதனால இதுக்கப்புறம் நடிக்கிற எல்லாத்துலயும் கராரா இருப்பேன்னு சொல்லி சிரிச்சபடியே அவங்க இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. இவ்வளவு லட்சம் ரூபாய் பணத்தை விட்டுட்டு இவ்வளவு அமைதியா இருக்கீங்களே அப்படின்னு எல்லாம் கூட ரசிகர்கள் நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க.